ஆயுத நீட்சிக்கு வரவேற்கின்றோம். கட்டணமில்லா பஸ் பாஸ் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சென்னையில குளிர்சாதன பேருந்துகள் நீங்களாக பயன்படுத்துவதற்கான இந்த ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா. 2011 அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற்ற அம்சத்துல இதுவும் ஒன்று. சென்ற வாரத்துல அறிவிக்கப்பட்டது வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர். இவையெல்லாம் ஏன் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல அப்படின்னு எதிர்க்கட்சிகளால் ஊடகங்களால் கேட்கப்பட்ட கேள்வி. அரசு இந்த ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதத்தை செயல்படுத்தும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கடைசி நேரத்துல வந்திருக்கக்கூடிய ஆட்சி முடியும் தருவாயில வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகள் வெறும் கணக்கு காட்டும் முயற்சியா அல்ல இந்த தருணத்தில் நிறைவேற்றியது பாராட்டுக்குரியதா? இன்று முதலமைச்சர் தன்னுடைய உரையிலே தெரிவித்திருக்கிறார், நான் தேர்தல் காலத்துல எங்களுடைய மேனிபெஸ்டோல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி கூற முடியுமா? பல கேள்விகள் எழுகின்றன. விவாதிப்போம் இந்த நிகழ்ச்சியில். நம்முடைய செல்வி சிஆர் சரஸ்வதி அதிமுகவுடைய பிரமுகர், சமூக நல வாரிய தலைவர், நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய இணைகிறார் திரு வைத்திலிங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர். இருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். செல்வி சிஆர் சரஸ்வதி, இந்த ஒரு திட்டம் நீங்க தேர்தல் அறிக்கையில 2011 அறிவிச்சது. 2011 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அறிவித்தது. இவ்வளவு நாள் நிறைவேற்றாம கடைசி இந்த ஆட்சி முடியறதுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில என்ன நேரம் வேண்டுமானாலும் ஒரு தேர்தல் அறிவிப்பு வந்துடலாம் அப்படின்ற நிலையில அறிவிக்கப்பட்டது ஒரு கணக்கு காட்ட முயற்சியா ஏன் பார்க்க கூடாது? இத்தனை நாள் அறிவிச்ச திட்டங்கள்லாம் நீங்க கணக்கிலே எடுத்துக்கல. இன்னைக்கு அம்மா சொன்ன திட்டங்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு 2011 மிஸ்டர் ஹரி. அம்மா சொன்ன அனைத்து திட்டங்களும் ஒவ்வொரு முறையும் நம்முடைய சட்டமன்றம் கூடும் போது 110 விதியின் கீழ் பல திட்டங்களை தொடர்ந்து அம்மா தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையில் சொல்லாத பல மக்கள் நல திட்டங்களையும் இன்றைய வரைக்கும் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அறிவித்தது மட்டுமல்ல, நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அறிவிப்போடு எந்த திட்டங்களும் எங்கள் ஆட்சியில் நிற்பதில்லை, செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. வந்தா செயல்படுத்துவோம் அப்படின்னு ஆட்சி வரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. 5 ஆண்டுகளுடைய நிறைவு காலத்தில் அறிவிப்பது நாங்க எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்வது இந்த சந்தேகத்தை செஞ்சதால் தான் எங்கள் அம்மா மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை பொறுத்தவரை சொன்னதை செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். நாங்க சும்மா ஒன்னும் எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு அறிக்கை கொடுக்கிற முதலமைச்சர் அல்ல. நிறைவேற்றிய திட்டங்கள், மக்களுக்கு போய் சேர்ந்த திட்டங்கள். அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் அறிவித்த அத்தனை திட்டங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். நிறைவேற்றிட்டீங்களா? நிச்சயமாக நிறைவேற்றி இருக்கிறோம். உங்களுடைய தேர்தல் அறிக்கையில மோனோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இருந்தா இல்லையா? மோனோ ரயில் தெரியாம மோனோ ரயிலுக்கு யாரோட நிதியுதவி தேவை? மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டாமா? மாநில அரசு மட்டுமே மோனோ ரயில கொண்டு வந்துட முடியுமா? ஏன் காங்கிரஸ் அரசு 2013 வரைக்கும் இருந்த காங்கிரஸ் அரசில், அன்றைக்கு அங்க வைத்த அந்த காங்கிரஸ் அரசில் நிதித்துறையிலிருந்து நிதி எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு எங்கள் ஆட்சி வந்த பிறகு பெறப்பட்டது? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளவு நிதி தரப்பட்டிருக்கு? மோனோ ரயில் திட்டம் தமிழக அரசு மட்டும் செயல்படுத்த திட்டம் அல்ல, மத்திய அரசும் சேர்ந்துதான் திட்டம் நிறைவேற்ற வேண்டும். இந்த மாதிரியான திட்டத்துக்கு உதவி இது முதல் கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தா உங்களுடைய தேர்தல் அறிக்கையில 20ஆம் பக்கத்துல சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூருக்கு இங்க இருக்கிற மாதிரி இல்ல, சிங்கப்பூர்ல இருக்கிறது போல மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னீங்க. இது எந்த கட்டத்தில் இருக்கு சிஆர் சரஸ்வதி? இது கைவிடப்பட்டதா? இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு மெட்ரோ ரயில் ஆரம்பிச்சு அடுத்த தடங்களும் விரைவில் ஆரம்பிக்கப்பட போகுது. மோனோ ரயிலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு எந்த விதமான நிதியை ஒதுக்கவில்லை. இல்ல, மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இல்ல. மெட்ரோ ரயில் திட்டத்தை முதல்ல நீங்க எதிர்த்தீங்க, அதுக்கு மோனோ ரயில் சிறப்பா இருக்கும் அப்படின்னீங்க. இதுதான் உங்களுடைய தேர்தல் அறிவிக்கையில இடம்பெற்றக்கூடிய விஷயம். அதுக்கு காரணம் கொடுக்குறீங்க. இது அடுத்த கட்டத்துக்கே பேசிக் ஸ்டேஜஸ்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க கேள்வி எழுது. இது நிறைவேறாம, இது போன்ற இது ஒன் எக்ஸாம்பிள், இது நிறைவேறாம அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி மற்றதெல்லாம் மத்திய அரசு உதவி பெற முடியாத காரணத்தினால், மத்திய அரசு உதவி தராதனால் தான் மோனோ ரயில் திட்டம் நிறுத்தப்பட்டதே தவிர பாக்கி மாநில அரசால் அம்மா அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் நீங்க சொல்றீங்க 54 திட்டங்கள் அம்மா தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சாங்க. அதன் பிறகு இன்றைக்கு அம்மா உணவகம், லட்சக்கணக்கான ஏழைகள் பசியை ஆற்றிக் கொண்டிருப்பது அம்மா உணவகம் தேர்தல் அறிக்கையில சொல்லல, செய்யலையா? இன்னைக்கு மருந்தகத்துல இருந்து நடமாடும் காய்கறி கூட்டத்துல இருந்து எவ்வளவு பேருக்கு சமீபத்துல ஒரு போன வாரத்தில் அம்மா அவர்கள் இன்னைக்கு இருக்கிற டிராபிக்ல 108 ஆம்புலன்ஸ் ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகிறது கஷ்டமா இருக்குங்கிறதுனால இந்தியாவிலேயே முதல் முறையாக 2 சக்கர வண்டியில் ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு வந்திருப்பது எனக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இதெல்லாம் அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லாமே எனக்கு செஞ்சிட்டு இல்லையா? அம்மா குடிநீர்ல இருந்து போக்குவரத்து நிலைக்கு சமாளிக்க வரை வாகன ஆம்புலன்ஸ் கொடுத்து முதியோர்களுக்கு இன்றைக்கு அம்மா அறிவித்திருக்கிற திட்டம்
எல்லாம் அறிவித்தது போக இன்றைக்கு அம்மா விதைகள், அம்மா குழந்தைகள் பரிசு பெட்டகம், ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா தமிழ்நாட்டில் தான், இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அந்த குழந்தைக்கு கூட பரிசு கொடுக்கணும், அந்த பிறந்த குழந்தைக்கு கூட 16 வகையான பரிசுகள் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இன்றைக்கு அனைத்து திட்டங்களை நிறைவேற்றியதான் எனக்கு அம்மா பெருமையா சொல்லிருக்காங்க. நிறைவேற்றப்பட்ட மோனோ ரயில் இது உட்பட திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு, ஆனா அநேகமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அவங்க. அதாவது எல்லா துறைகளிலும் தோற்றுவிட்ட மக்கள் விரோத அரசாக காட்சியளிக்கிற இந்த அரசு ஆட்சியினுடைய அந்திம காலத்திலே ஏதோ எல்லாவற்றையும் சாதித்து விட்டார் போல சொல்ல வேண்டும் என்பதற்காக, கணக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த புள்ளி விவரத்தை கடைசி நேரத்திலே முதல்வர் அறிவித்திருக்கிறார். இவர்கள் சொல்லியதைப் போல அறிவித்தது இந்த இலவச பஸ் பாஸ், இந்த முதியோர்களுக்கான பஸ் பாஸை பொறுத்தவரையிலே அது நாங்களும் சொன்ன திட்டம் அப்படிங்கறதுனால எங்க திட்டத்தை இவங்க அனௌன்ஸ் பண்றாங்கன்னு வேணா எடுத்துக்கலாம். அறிக்கையில இடம்பெற்றிருக்க, ஆமா, எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் இது இடம்பெற்றிருக்கு. உங்க தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவிற்கும் காவிரி அம்சங்கள் இல்ல. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில இதே அறிவிப்பு நாங்க கொடுத்திருந்தோம். அதனால இது எங்களுடைய இதுதான், அது அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்ப நீங்க நிறைவேற்ற இடத்துல நான் சொல்றது என்னன்னா, இப்ப 4.25 வருஷம் கழிச்சு இப்பொழுதுதான் உங்களுக்கு ஞானோதயம் கிளம்பிச்சா வந்ததா? இந்த தேர்தல் அறிக்கை இப்பதான் கொடுத்துருக்காங்களா? ஏன் இப்போ 4.25 வருஷம் இதை அமல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு தோன்றாததற்கு காரணம் என்ன? இவங்க சொல்றது போல எல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றிட்டோம்ங்கறாங்களே, நான் இப்ப நிறைவேற்றிட்டோம் சொல்றாங்களே, செஞ்சிருக்கோம். இல்ல அதுதான் சொல்றேன், இல்லைங்கிறது தான் உதாரணம் சொல்றேன், ஆட்சிக்கு சொல்றேன். இப்போ இங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஸ்கூல்லயே வாங்கிக்கலாம்னு சொல்லிருந்தீங்க, நம்பர் 2 கொடுத்திருக்கீங்களா? அடுத்தது இல்ல ஸ்கூல்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்குறாங்களா? இல்ல. அப்புறம் மொபைல் ஹாஸ்பிட்டல் டு சர்வ் தி நீட்ஸ் இன் தேர் ஹோம், ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ங்கிறது வேற. அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்புறம் மிலிட்டரி ஃபோர்ஸ் டிப்ளாய்ட் இன் எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் போட்டுருக்காங்களே, மிலிட்டரி ஃபோர்ஸ் எம்ப்ளாய் பண்ணிருக்கீங்களா நீங்க? அப்புறம் ரீஸ்ட்ரக்சர்ட் ஹெல்த் பிளான் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களா? அப்புறம் இந்த ஸ்பெஷல் வெல்ஃபேர் ஸ்கீம் ஃபார் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ரெஃப்யூஜிஸ் நவ் லார்ஜ் இன் கேம்ப்ஸ் அக்ராஸ் ஸ்டேட் போட்டுருக்காங்க. என்ன நீங்க ஸ்பெஷல் பண்ணிருக்கீங்க? அப்புறம் இல்ல நீங்க அப்புறம் ஓல்டேஜ் இருங்க, அதாவது பட்டியலிடும் போது குறுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முழுமையற்ற மறைக்க முயற்சி பண்ணி அர்த்தம். அவ்வளவுதான். ஓல்ட் ஏஜ் பர்சன்ஸ் அபேண்டன், அவங்க விடுபட்டு போன, அதாவது உயர்த்தப்படுதுங்க. அவர்களால் அதாவது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெரியோர்களுக்கு ஒரு ஹோம் வச்சு 3 வேளை உணர்வு, மெடிக்கல் செக்அப், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸோட நாங்க ஹோம் ஷேர் பண்ணுவோம் சொல்லி நீங்க கொடுத்துருக்கீங்க. குழந்தைகளும் முதியோர்களும் ஒன்றா இருக்கக்கூடிய திட்டம் பல மாவட்டங்கள் நாளைக்கு வேணா வாங்க கூட்டு போய் டெல்லியில கெஜ்ரிவால் ஒரு 3000 கோடி தண்ணீர் வரிய அவர் ஒதுக்கி கொடுத்திருக்காரு. கைவிட்டுட்டு இலவசமாக தள்ளுபடி செய்துவிட்டு அவர் 30 லிட்டருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க 20 லிட்டர் பிலோ பாவர்ட்டி பெர் டே அனௌன்ஸ் பண்ணு சொல்லி 4.25 வருஷம் சும்மா இருந்துட்டு இப்ப அனௌன்ஸ் பண்ணி இதுக்கான ஜீவோ கூட என்ன போடல. இது அமல்படுத்த இந்த ஆட்சி அமல்படுத்த முடியாது என்பதை ஒப்புக்கொண்டு அவகாசம் இல்லாம அறிவிப்பு அவகாசம் இல்லாம அறிவிப்பது ஏமாற்றுறது இல்லையா? நீங்க மக்கள் ஏமாற்றுறது அர்த்தம் இல்லையா? குறிப்பிட்டு கேட்கிற கேள்வி சரஸ்வதி அம்மையார் பதில் சொல்லணும். அவங்க கேட்கணும்னா இப்ப இந்த அரசால இந்த காலகட்டத்தில் இந்த 3 மாதத்துக்குள்ள நிறைவேற்ற முடியாது. ஆனா முடியாது உங்களுக்கு தெரியற பிரச்சனையை ஏமாத்துறீங்கன்னு கேட்கிறேன். அதற்கான டெண்டர்கள் எடுக்கணும். ஒண்ணுமே கிடையாது. இன்னும் தேர்தல் அறிவிப்பு சில நாட்கள்ல வரப்போகுது. அறிவிப்போடு இது நின்று விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நம்ம நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை இந்த வருஷம் தான் மழை பெஞ்சிருக்கு. பிரச்சனை என்பது தலையாய பிரச்சனை. நம்ம நாட்டை பல நடவடிக்கை எடுக்கணும். இது பல கட்டங்களை தாண்டணும். விளையாட்டு பிறகு ஏன் இதை முன்னாடியே ஆரம்பிக்கல? வாட் ஸ்டாப்? உங்களை தடுத்து நிறுத்தியது எது?
ஆரம்பிக்க வண்ணாற்றானதால் ஒவ்வொரு விஷயங்களும் அதற்குரிய கட்டமைப்பை சரிப்படுத்தி அதற்குரிய நிலைமையை ஏற்படுத்தி அதை செய்யும் போது ஒரு திட்டத்தை அறிவிச்சோம்னா நாங்க அறிவிப்பட நிக்கிறவங்க இல்ல. சென்ற ஆண்டு அறிவிப்பட நிக்கிறவங்க இல்ல. விளக்குங்க. சென்ற ஆண்டு இல்லாத ஒரு சூழ்நிலை இதை செயல்படுத்துறதுக்கு இந்த ஆண்டு எப்படி உகந்ததா வந்திருக்கு? இந்த 20 லிட்டர் தண்ணி நம்ம 4 வருஷமா தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தமிழ்நாட்டுல. மெயினா தண்ணி குடிநீர் ஆதாரம் வேணுமா வேண்டாமா? என்ன மாறிச்சு? இப்ப நிச்சயமா நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கு. நிச்சயமா உயர்ந்திருக்கு. என்ன மாறிச்சுன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு திட்டம் பிறகு ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்கனவே ஜியோ போட்டாச்சு. இப்ப நடைமுறைக்கு வரப்போ ஏங்க ஒரு திட்டத்தை சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவிக்கும் போது அடுத்த கட்ட நடவடிக்கை போக வேண்டும் முதலமைச்சருக்கு தெரியாதா? இல்லங்க என்ன இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல. நீங்க அதுக்குள்ள கவலைப்படுறீங்க. சில நாட்கள் வரப்போகுது. சில நாட்கள் ஒரு திட்டம் நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு சென்னைக்கு மட்டும் தான் நாங்க சொல்லியிருக்கோம். சில நாட்கள் நடத்தணும். முதல் கட்டமாக சென்னைக்கு தான் கொண்டு வரதா சொல்லியிருக்கோம். தமிழகம் முழுவதும் அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும். சென்னையில செயல்படுத்தப்பட்டிருக்காங்க கேள்வி இருக்கு. கண்டிப்பா தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும் அறிக்கையில சொல்றீங்க. கண்டிப்பா சென்னையிலே செயல்படுத்துறதுக்கான அவகாசம் இருக்கு. கேள்வி கொடுங்க, டைம் கொடுங்க. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல. தேர்தல் தேதி அறிவிக்கல. இன்னும் 2-3 மாதங்கள் இருக்கு. நாங்கள் ஒண்ணு வெறும் பேப்பர் அறிவிக்கல. 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்சுட்டு இது செயல்படுத்துறதுக்கு நேரம் இருக்கா அப்படின்னா அவகாசம் கொடுங்கன்னு கேட்டா புரிஞ்சு கொள்ளக்கூடிய. நீங்க சொல்றது இந்த ஒரு திட்டத்துக்கு தான் உங்களால கேள்வி கேட்க முடியும். எத்தனை நாள் பண்ணல. பாக்கி எல்லா திட்டங்களும் நடைமுறைக்கு வந்தாச்சு. இந்த ஒரு திட்டமும் மாண்புமிகு முதலமைச்சர் எனக்கு அறிவிச்சிருக்காங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வர சாத்தியம் உள்ளவர் தான் எங்கள் முதலமைச்சர் செய்து காட்டுவார். நாங்கள் ஒண்ணு வெத்த அறிவிப்பு வெளியிடுவோம். எல்லா துறைகளிலும் தோற்றுவிட்டு இப்ப அரசு ஊழியர் எல்லாரும் ரோட்ல வந்து போராடுறாங்க. எல்லா மக்களும் பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டி விடுறது யாருன்னு மக்களுக்கு தெரியுங்க. யார் பிள்ளையை கிள்ளி விட்டா யாரு தொட்டில ஆட்டி விடுறாங்கிறது மக்களுக்கு தெரியும். போராடுகிற ஒரு மாற்றத்தினால இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார். போராடு அதுதான் சொல்றேன். யார் பிள்ளையை கிள்ளி விடுறா யார் தொட்டில ஆட்டி விடுறாங்க தெரியும். மக்களோட மனசாட்சிக்கு தெரியும். கேக்குறேன். அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி போராடி கொண்டிருந்த பொழுது அரசனுடைய கைப்பற்றில் இருக்கும் பொழுது இறந்திருக்கிறாரு. அது உங்களுடைய மனசாட்சியை உருக்கவில்லையா? அவர்கள் அரசு ஊழியர்கள் உட்பட அன்னைக்கு நீங்க தூண்டி விட்டீங்களா? யார் தூண்டி விட்டாங்க? அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொரு தடவையும் பரிசீலிக்கப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரது பிரச்சனையில இருந்து யார் இதெல்லாம் தூண்டி விடுவது? சசி பெருமாள் அவர்கள் யாரை பார்த்த பின் டவர் மேல ஏறி நின்றாரு? இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் யாரை பார்த்த பின் அவங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நீங்க தேர்தல் சொன்ன கோரிக்கைகள் தான். உங்களுடைய தேர்தல் வெவ்வேறு கட்டங்கள்ல பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னீங்க. தேர்தல் அரங்கங்கள்ல இப்ப கூட மாண்புமிகு அமைச்சர்கள் கூப்பிட்டு பேசினாங்க. புதிய அரசியல் விளையாட்டு திட்டம் பரிசீலிக்கப்படும் கொடுக்கப்பட்டது. அது ஏன் நிறைவேற்றப்படல? இதில் இன்னைக்கு இருக்கிற போராட்டத்தில் அதிகமா அதுக்குள்ள பிகாஸ் அதனோட டிபேட்டா தான் நிறைய விஷயங்கள் கொண்டு இன்னைக்கு அரசியல் கட்சிகள் அதை தூண்டி விடுறாங்க. அவ்வளவுதான். அவர்களுடைய கோரிக்கை அரசால் ஏற்கப்பட்டு பல முறை ஒரு மத்திய அரசுக்கு இணையான ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது ஒரு நாள் அது சாத்தியமா? இல்லங்க. இவ்வளவு நாள் நீங்க செய்யாதனால போராட்டம் நடத்துறாங்க. அதை தாண்டி நீங்க வருவாய்த்துறையில புதிய பணியிடங்கள் ஏற்படுத்தப்படும் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில உத்தரவாதம் கொடுத்திருக்கீங்க. எவ்வளவு புதிய பணியிடங்கள் ஏற்ற மாதிரி தாங்க கொடுத்துட்டு தாங்க இருக்கிறோம். சமீபத்தில் ஏன் போடல? ஏன் இல்ல? எத்தனை பேருக்கு இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் மூலமா இன்னைக்கு அரசு வேலை கொடுத்திருக்கு? எவ்வளவு பேர் இன்னைக்கு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க? துறையில மட்டும் 7000 பணியிடங்கள் காலி. 7000 ஒரே நாள்ல பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் அப் பண்ணி வராங்க. வருவாய்த்துறை அமைச்சர் சட்டமன்றத்துல தெரிவிச்சிருக்காங்க. இதுல இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எப்ப துவக்கினாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? இவங்க ஆட்சியில இருக்க பணிகள் எல்லாம் ஃபில் அப் பண்ணி நீங்க ஒண்ணுமே பண்ணல. தேர்தல் அறிக்கையில லேப்டாப்போ இல்லாட்டி ஆடு மாடு வழங்குறதோ இல்லாட்டி அதுல சொல்லப்படாத அம்மா உணவகமோ இல்ல பல அம்மா திட்டங்களோ செயல்படுத்திருக்காங்க. அம்மா திட்டங்கள்லாம் அம்மா உணவகங்கள்லாம் உங்களுடைய பொருளாளர் பாராட்டிய ஒரு விஷயம். அதுவும் நம்ம கருத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு இல்லையா? 27 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் இன்னைக்கு விலையில பொருட்கள் நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்கிறது. இந்த திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க கேட்ட மாதிரி இது ஒரு நிலம் கொடுக்கக்கூடிய திட்டத்தை திமுக முழுமையா செயல்படுத்திதான். அதாவது செயல்படுத்தவே இல்லை. கூட யாருக்கும் கொடுக்கல. ஒரு அரசை பற்றி விமர்சிக்கின்ற பொழுது ஒரு பிரச்சனையை மட்டும் எடை போட்டு நான் முழுமையாக எடுக்க முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகளிலும் அவர்கள் எப்படி செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும்.
அந்த துறை எல்லா துறையும் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 60 விழுக்காடாவது இவர்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள் பார்க்கணும். அதுதான் நியாயமான ஒரு மதிப்பீடாக இருக்க முடியும். ஆனா இல்ல, அதாவது இன்னொன்னு இப்ப 25,000 கோடி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 25,000 கோடி வெள்ள நிவாரணத்துக்காக கேட்டாங்க, 2,500 கிடைச்சது. ஆனா மீதம் இருக்கிற தொகை அப்படின்னு சொன்னா இந்த வெள்ள நிவாரணம் பண்ணி ஆகணும். ஆனா அதற்குரிய ஏற்பாடு என்னங்கிறது பத்தி கூட இந்த அரசால ஒண்ணு சொல்ல முடியல. நாங்க திரும்ப கட்டிட்டு இருக்கோம். 110 அறிக்கைகள் சொல்லி முடிச்சிடறேன். 110 அறிக்கைகள் மொத்தம் எத்தனை, அதை அமல்படுத்துவதற்கான தேவை என்ன, அது ஒவ்வொரு திட்டங்களுடைய அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய ஸ்டேஜ் என்ன, இதை பற்றி சொல்லணும்னு சொல்லி பல சட்டமன்றத்திலேயே ஓ பன்னீர்செல்வம் ஒரு முறை இல்ல பல முறை எந்தெந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு, எவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்கு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் இன் தி பப்ளிக் டொமைன். இல்ல நெட்ல போய் பார்த்து சொல்லுங்க. இட் இஸ் இன் தி பப்ளிக் டொமைன். இல்ல, அதாவது நாங்க சொல்றதுன்னா நீங்க அறிவிச்ச திட்டங்கள் அமுல்படுத்தலன்னு சொல்றேன். அதெல்லாம் 110 அறிக்கையின் கீழே செயல்படுத்தப்பட்டதுல அநேகமான திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்துட்டன அப்படிங்கறத அரசு கொடுக்கக்கூடிய புள்ளி வரும். சட்டமன்றத்தில் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் படித்தது ஒரு முறை. அதாவது அந்த புள்ளி விவரங்கள் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று எங்களோட தலைவர் கேட்டாங்க. இன்னைக்கு எந்த காலத்துல இருக்கீங்க? விஞ்ஞான யோகத்துல இருக்கீங்க. நெட்ல போய் பாருங்க. எதுக்குங்க வெள்ளை அறிக்கை? எல்லாமே நெட்ல வருது. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பாருங்க, மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதுல போய் பார்த்தா ஒரு முதலமைச்சர் மந்த்லி பாஸ் எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டா ஒரு புள்ளிவரமும் கிடையாது. சென்னைக்குள்ள அடக்கிருக்கிறீங்க. நீங்க முதியோர் அவங்களுக்கான பஸ் பாஸ் ஆகட்டும், அதே போல இந்த குடிநீர் திட்டமாகட்டும், இது தமிழகம் முழுவதும் நீங்க அறிவிச்சிருக்கக்கூடிய விஷயம். ஏன் நீங்க செயல்படுத்தல கேள்வி வரும். செய்யாதத கூட சொல்லிருக்கோம், சொல்லாதத கூட செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு சேட்டலைட் சிட்டி சென்னைக்கு பக்கத்துல ஒரு துணைக்கோள் நகரம் உருவாக்கப்படும், நீங்க மதுரை பக்கத்துல வரும், நீங்க வண்டலூர்ல ஒரு பெரிய பேருந்து நிலையம் வருது. எதிர்கட்சிகள் எப்படி போராடுறாங்க, அங்க வந்தா நாங்க பாதிக்கப்படுவோம், இங்க வந்தா நீங்க பாதிக்கப்படுவீங்க. பாமக அவர்களை சொல்லுவாங்க துணை நகரம் இங்க வரக்கூடாதுன்னு. திமுக அதாவது துணை நகரத்தை எதிர்த்த பிறகுதான், இந்த அரசு வந்த பிறகுதான் துணை நகரம் சென்னை பக்கத்தில் அறிவிக்கப்பட்டது. அதுதான் அதற்கு தட்டுக்க உடனே கோர்ட்டுக்கு போறது ரெடியா கோர்ட்டு தடையால இருக்காது. திருமழிசை இதுவோ இல்லாட்டி மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய துணைக்கோள் நகரமோ நின்று இருக்கா? வாட் ஸ்டெப்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் டேக்கன் சொல்லிருக்காங்களா இல்லையா? துணைநகரம் ஏற்பட்டு எத்தனை தடங்கள் வந்தது, அதுக்கு எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாங்க? பாமக ஒத்துக்கிட்டாங்களா? துணைநகரம் வர ஒத்துக்கிட்டாங்களா? ஸ்ரீபெரும்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டணும், அதுக்கு வேண்டாங்கிறாங்க. இங்க பண்ணா அதுக்கு வேண்டாங்கிறாங்க. ஆட்சியிலே அவங்க எதிர்த்த பிறகுதான் நீங்க அறிவிக்கிறீங்க. அவங்க எதிர்ப்பதற்கென்றே சில பேர் இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் சரி இதை செய்யலாம் அப்படின்னு உடனே ஒரு எதிர்ப்பு, உடனே ஒரு போராட்டம். குடிநீர் திட்டத்தை யார் எதிர்த்தா? பஸ் பாஸ் திட்டத்தை யார் எதிர்த்தா? ஏன் இவ்வளவு நாள் வரல? இதுதான் நான் சொல்றேன். கட்டமைப்பு வசதி ஏற்படுத்திய பிறகு ஒரு திட்டத்தை அரசு நிறைவேற்றணும்னா நாங்க ஒண்ணு திமுக மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுத்து உட்கார்ந்து இருக்காங்க. இல்ல செயல்படுத்த முடியும். முன்னாடி இல்லாத கட்டமைப்பு இன்னைக்கு என்ன மாறிடுச்சு? என்ன மாறிடுச்சு? நான் திருப்பி என்ன சொல்றேன், இல்ல மாறின தொட்டு தான் இன்னைக்கு அம்மா அறிவிச்சிருக்காங்க. நிறைவேற்ற முடியும். தண்ணிக்கான முதல்ல ஒரு இடத்தை ரெடி பண்ணணும். இவ்வளவு தண்ணி நீங்க கொண்டு வரணும். ஆமாங்க, பஸ் பாஸ் குழந்தைகள் கொடுக்கப்படுது, மாணவர்கள் கொடுக்கப்படுது. இது ஏன் கொடுக்கப்படல? இன்னைக்கு அறிவிக்கப்படுது இல்லையா? தேர்தல் எடுக்க வேண்டாமா? அது ரெடி பண்ண வேண்டாமா? அப்ளை பண்ண வேண்டாமா? என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன பூர்வாங்க பணி செய்யப்பட்டிருக்கு காட்டுங்க. இப்ப அறிவிச்சிருக்காங்கல்ல, இனிமே முதியோர்கள் வந்து கொடுப்பாங்கல்ல, கொடுக்கும் போது ஏங்க என்ன காட்டுங்கன்னா இவங்க மாதிரி எதுவுமே செய்யாத கேட்க மாட்டேங்கிறீங்க. இத்தனை திட்டம் நிறைவேற்றிருக்கோம், ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. சென்னை துறைமுகத்தோட முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில அது இந்த மதுரை வாயில் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்தை அது செய்யலன்னு சொன்னா அந்த துறைமுக முக்கியத்துவமே இழந்து மறுப்பு தெரிவிக்கிற நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன? நீங்களும் சில திட்டங்களை போன ஆட்சியில கொண்டு மக்கள் நலத்திட்டங்களாக இருந்தாலும் அந்த முந்தைய அரசு கொண்டு வந்தது என்பதற்காக மட்டும் கழக அரசு கலைஞர் இந்த திட்டத்தை நிறுத்தியது. நீண்ட பட்டியல் இங்க தலைமை செயலகத்தில் நீங்க கட்டினது அங்க, அது ஒரு செட்டு போட்ட இன்றைக்கு அது இல்ல, அந்த இடம் போதாதுன்னு சொல்லி அவங்களே சொல்லிருக்காங்க. அவங்க இடம் போதாது, இப்பொழுது இருக்க தலைமைச் செயலகம் இடம் போதாது என்று ஒப்புக்கொண்டவர் தான் இவர். இன்றைக்கு
கழகம் தொடங்கியது என்பதனாலே கலைஞர் தொடங்கினார் என்பதற்காகவே எல்லா வரலாற்று பிழைகளும் நிச்சயமாக மீண்டும் சரி செய்யப்படும். இந்த நிறைவு செய்தாக வேண்டும். நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைய இருக்கின்றன. இந்த 2 திட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏன் இது செயல்படுத்தப்படலைங்கிற கேள்வி தொடர்ந்து எழுந்த ஒரு நிலையில இந்த ஒரு குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல இந்த ஒரு பஸ் பாஸ் வழங்கக்கூடிய திட்டமா இருந்தாலும் சரி, தொடர் கேள்விகள் எழுந்து வர அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது தேர்தலுக்கு முன்பு செயல்பாட்டுக்கு வருமாங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் அநேகமான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிமுக கிட்ட இருக்கிறது. எல்லா திட்டங்களையும் அறிவித்திருக்கிறோம் என்று ஜெயலலிதா சொல்கிறார். மோனோ ரயில் திட்டம் எல்லாம் எங்கே என்கிற கேள்வி எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்படுகிறது. பல்வேறு கேள்விகள் எழுப்புகின்றன. எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறதா, மக்கள் அதை ஏற்பார்களா, மக்களுடைய எண்ணம் என்ன, இதையெல்லாம் நிரூபிக்கக்கூடிய இடம் இனி வரக்கூடிய இன்னும் சில நாட்களில் வரக்கூடிய தேர்தல் களம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.